வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். இந்த வசனத்துல வாசிக்கிறோம், நீதிமானின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா. இந்த கால வேளையில நீதிமான் மேல ஒரு வெளிச்சம் இருக்கிறது. மல்கியா 4:2 வாசித்தோம், என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன். நல்லா கவனிக்கீங்களா? உலகத்தில் இருக்க சூரியன்ல நீதியின் சூரியன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது நீதிமானின் வெளிச்சம். நீதியின் சூரியன், நீதிமானின் வெளிச்சம். கவனிக்கீங்களா? ஆக நம்ம வாழ்க்கையில் அந்த காலவேளை கவனிக்கீங்களா, நீதிமானின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நீதியின் சூரியன் ஆண்டவருடைய வெளிச்சம் நீதிமானுடைய வாழ்க்கையில பிரகாசிக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சமுதாயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் நம் வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமீன் சொல்லுமா? அல்லேலூயா. நீதிமான் மேல கர்த்தர் வைக்கிற அந்த பிரகாசம், நீதிமான் மேல கர்த்தர் வைக்கிற அந்த வெளிச்சம் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷிப்பிக்கும், அவன் குடும்பத்தை சந்தோஷிப்பிக்கும், அவன் மூலமாய் சமுதாயமே சந்தோஷப்படும். கர்த்தர் அதை செய்வதற்கு தன் வெளிச்சத்தை நீதிமான் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆக இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 1:9 வாசிக்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை நீதிமானின் வாழ்க்கையாக மாற்றி, நீதிமானின் சந்ததியாக மாற்றி, நீதியின் ஜனங்களாய் மாற்றி பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறார். சத்தமா சொல்லும் அல்லேலூயா. இந்த கால வேளையில நீதிமானின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். நம் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி சந்தோஷப்படுத்துகிறார், நீதிமான் வாழ்க்கையில எப்படி கர்த்தர் வெளிச்சத்தை அனுப்புகிறார், இதை இன்றைக்கு காலவேளை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போறோம். முதலாவது தேவனுடைய பிள்ளைகளே, நாம நீதிமான்களாய் மாற ஆண்டவர் வேதத்துல சொல்லியிருக்க வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 13வது அதிகாரம், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 38வது வசனம், 39வது வசனம். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. ஹல்லேலூயா. நீதிமானின் வெளிச்சம். அப்ப நம்ம நீதிமான்களா மாற்றப்படுகிறதை வேதம் சொல்லுகிறது. கவனிக்கீங்களா? இந்த வசனத்துல பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாது இருந்ததோ. நல்லா கவனிக்கீங்களா? நம்ம நீதிமான்களா வாழணும் அப்படின்ட்டு கவனிக்கீங்களா? மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகம், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், அதெல்லாம் வாசித்து தியானித்து 10 கட்டளைகள் எல்லாம் எழுதி வைத்து தியானித்து அதையெல்லாம் கை கொள்ள முயற்சி பண்ணினாலும் கவனிக்கீங்களா, சில காரியம் நம்மளை தடுக்கிறது. அதைத்தான் இதுல சொல்ற. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாது இருந்ததோ. அப்போ மோசேயின் நியாயப்பிரமாணத்தினால நம்மளை என்ன எப்படி மாற்ற முடியல சொல்லுங்க? நீதிமானா மாத்த முடியல. இன்னொரு விடுதலை தேவைப்படுது. அப்படிதான் வேதம் சொல்லு. அல்லேலூயா. உதாரணமா சொல்ல போனா நல்லா கவனிக்கீங்களா, பாவத்துக்குள்ள ஒருத்தன் கிடக்குறான், பாவ சேட்டுல, காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துறான். கவனிக்கீங்களா? தேவ பிள்ளைகளை, நியாயப்பிரமாணம் வெளியே இருந்து சொல்லுது, வெளியே வா,
எப்படியாவது வெளியே வந்துரு, நீ இதுல இருந்து வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு நியாயப்பிரமாணம் சொல்லு. தேவனுடைய பிள்ளைகளை, அவனும் முயற்சி பண்ணி பண்ணி பார்க்கான், அவனால் வெளியே வரவே முடியல. ஆக இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதன்படி நடக்க நீதிமான்களாய் மாற இயலவில்லை, முடியவில்லை. அப்போ வேதத்துல வாசிக்கிறோம், எவைகளில் நின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ஆமென் சொல்லுவோமா? இயேசுவே நீர் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது இயேசு கிறிஸ்து தன் ஆணி பாய்ந்த கரத்தை நமக்கு நேராக நீட்டுகிறார். அல்லேலூயா. அவர் நீ வெளியே வா என்று சொல்லுகிறவர் அல்ல, அவர் கரத்தை பிடித்து நீ என்னை விசுவாசி, நான் உன்னை இதிலிருந்து என்ன செய்வேன், விடுதலை செய்வேன் என்று அவர் நம்மை கரம் பிடித்து வெளியே தூக்கி விடுகிறார். எத்தனை பேர் இந்த காலவெளி விசுவாசிக்கிறோம்? ஆமென் சொல்லுவோமா? மோசேயின் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கும் விடுதலை தர இயலவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது இயேசு நம்மை பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி நீதிமானாக மாற்றுகிறார். அப்பொழுது இந்த நீதிமான் மேல் வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அது அவன் வாழ்க்கையை சந்தோஷிப்பிக்க ஆரம்பிக்கிறது. அது அவன் குடும்பத்தை சந்தோஷிப்பிக்க ஆரம்பிக்கிறது. அது அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. கவனிக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம வேதத்தை படிக்கிறோம், வசனங்களை கற்றுக்கொள்றோம், ஆனா அதோடு சேர்த்து நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். Believe him. இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். என்னை நீதிமானாக்குகிற தேவன் இயேசுவின் இரத்தத்தினால், அல்லேலூயா சொல்லுவோமா, இயேசு கிறிஸ்துவின் கரத்தை விசுவாசத்தோடு பிடிக்கும் போது, ஆமென் சொல்லுவோமா, அவர் நம்மை தூக்கி எடுத்து நீதிமான்களாய் மாற்றி அந்த நீதியின் பிரகாசத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆக இந்த காலவேளையிலே சில விடுதலை நமக்கு தேவைப்படுகிறது. நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட சில காரியத்திலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது. அதை கொடுப்பது இயேசு கிறிஸ்து. அந்த விடுதலையை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு ஜெபிக்க ஜெபிக்க தேவன் நம்மை விடுதலையாக்கி நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவதாக வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 1 8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து சொல்லும்போது சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். உங்கள் முகத்தில் நீதியின் சூரியன் போல என் வெளிச்சம் பிரகாசிக்கும். அதற்கு நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர்களை பார்த்து சொன்னார். 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். ஆனா அவங்க என்ன கேட்கிறாங்க? அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். கவனிக்கீங்களா? ஆனா அவங்க என்ன வேற மாதிரி இருக்கு. எப்போ ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர்? தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் பல எண்ணங்களோடு வாழ்கிறார்கள், பல காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுவோமா? வேதத்துல அநேக சந்தேகம், இது என்னது அது என்னதுன்னு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை தொடர்ந்து நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்துல வைத்திருக்கிற காரியங்களை வேலைகளை அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அது இப்ப உங்களுக்கு தேவையில்லை. ஆனா உங்களுக்கு இப்ப தேவையானது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏசப்பா எப்போ வருவாரு? அடுத்த வருஷம் வந்துருவாரா?
அது இப்ப நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு இப்ப தேவை பரிசுத்த ஆவியானவர். நமக்கு இப்ப வாஞ்ச பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வரும்போது நீதிமானின் வெளிச்சம் உங்க மேல பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் ஒரு பலனை பெறுவீர்கள், ஒரு வல்லமையை பெறுவீர்கள். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரே என் மேல் வாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தாகத்தோடு ஜெபிக்க வேண்டும். அந்நிய பாஷை பேசியாச்சு, பரிசுத்த ஆவியில நிரம்பி போதாது. இன்னும் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க தேவன் நம்மை இன்னும் நீதிமான்களாய் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆக ஒவ்வொரு நாளும் நாம் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க நம்மை அறியாமலே நமக்குள்ளே அந்த நீதிமானின் கிரியைகள் வர ஆரம்பிக்கிறது. அந்த நீதிமானுடைய வெளிச்சம் நம்மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் வாசித்து பார்க்கும்போது, வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று பரிசுத்த ஆவியை கொண்டு காத்திருக்கிறோம். நம் வாழ்க்கையில நம்மை நீதிமான்களாய் நம்மை வெளிச்சத்துக்குள் நடத்த தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அநேக நேரங்களில் நாம் பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணி விடுகிறோம். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதை அப்படியே விட்டு விடுகிறோம். இந்த காலையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள் நீதியின் கனிகள் கொடுக்கப்படுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதுல தேவ பிள்ளைகளை 22, 23 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, ஆவியின் கனியோ அன்பு, தேவ சுபாவங்கள், சந்தோஷம், சமாதானம். அந்த 9 ஆவியின் கனியை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது தேவ பிள்ளைகளே நம் சொந்த பலத்தால் உருவாக்கக்கூடியது அல்ல. நாம் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க அல்லேலூயா, நம்மை அறியாமல் நமக்குள் அந்த கனி உருவாகும். ஒவ்வொரு கனியாக உருவாகும். அந்த கனி உருவாக கவனிக்கீங்களா, உங்க மேல ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த நீதிமானின் வெளிச்சமாக அது பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். நம் குடும்பத்தில் வெற்றி உண்டாகும், ஆசீர்வாதத்தின் நன்மைகள் உண்டாகும். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நீர் என்னை நிரப்பும் ஆண்டவரே. வேதத்தில் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது 11வது வசனத்திலிருந்து, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார், ஜெபத்தில் தரித்திருந்தார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பிரியமானவர்களே, வானத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ ஏசப்பா போயிட்டாரு. ஒரு மேகம் அப்படியே மறைவா எடுத்துட்டு போயிடுச்சு. இயேசு போய் மறைந்து விட்டார். தேவ பிள்ளைகளே, சில சூழ்நிலைகள்ல நம்ம அப்படியே சில காரியத்தையே யோசித்துட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அதையே யோசித்துட்டு இருக்காத, நீ ஜெபிக்க ஆரம்பி. கலிலேயராகிய மனுஷரை, இவங்க எல்லாம் எந்த ஊரை சார்ந்தவங்க சொல்லுங்க? கலிலேயா. இப்ப எல்லாம் எங்க வந்திருக்காங்க சொல்லுங்க? யூதேயாவுக்கு வந்திருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யூதேயாவில் இருக்காங்க, எருசலேம் அங்க இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நீங்க எருசலேமை விட்டு போகக்கூடாது, கலிலேயாவுக்கு ஓடி போயிடலான்னு போயிடாதீங்க. இந்த எருசலேமில் உட்கார்ந்து காத்துருங்க, என் சமூகத்துல காத்துருங்க. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா யூதேயா அங்க இருக்கும், அதுக்கு அடுத்து சமாரியா இருக்கும், அதுக்கு அடுத்துதான் கலிலேயா. யூதேயா ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு வைங்க, சமாரியா ஒரு டிஸ்ட்ரிக்ட்.
அதுக்கு அடுத்து தான் கலிலேயா டிஸ்ட்ரிக்ட். அந்த கலிலேயாவில் தான் நேசரேத்து இருக்கு. கவனிக்கீங்களா? அந்த நேசரேத்து அங்க, அதுதான் மரியாளுக்கு ஊர், சொந்த ஊர். மரியாள் அங்கதான் இருக்கும்போது தேவதூதன் தரிசனமாறார் நேசரேத்துல. இங்க இருந்து யூதேயாவில் பெத்லஹேம்ல இயேசு பிறந்தப்போ இந்த ஏரோதுக்கு பயந்து எங்க போய் உட்கார்ந்துருக்காங்க? இந்த கலிலேயாவில் போய் இருக்கிறாங்க. கவனிக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு அதிகமா ஊழியம் செய்தது கலிலேயா. அந்த 120 பேர் யாரு தான் சொல்லுங்க? கலிலேயர்கள் தான். மேல் வீட்டு அறையில இருந்த 120 பேர் யாரு தான்? கலிலேயர்கள் தான். ஏன்னா அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது யூதேயாவில் இருக்கிற மற்ற எல்லாரும் சொல்றாங்க, இவங்க எல்லாம் கலிலேயரு. கலிலேயர் ஏன் என்ன இப்படி நம்ம பாஷையில பேசுறாங்க? கை வைத்து ஆமீன் சொல்லுவோமா? கவனிக்கீங்களா? ஆனா அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்படுகிறாங்க. அந்த எருசலேம்ல இருக்காங்க, தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 10வது நாள் அந்த பெந்தெக்கோஸ்தே நாள். பெந்தெக்கோஸ்தேனா 50வது நாள். பஸ்கா பண்டிகைக்கு பிறகு 50வது நாள். இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 10வது நாள். அன்றைக்கு பெந்தெக்கோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. பேதுரு வாழ்க்கையை மாற்றினார். பேதுரு இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது சத்தியமானே சொன்னான். ஆனா ஆண்டவருடைய அன்பு அவனை இழுத்து கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு யாருமே ஆண்டவரை விசுவாசிக்காத சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து அந்த பூட்டியிருந்த வீட்டுக்குள்ள வந்து கையை பாரு, விழாவா பாரு எல்லாம் காண்பித்து அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தார். இன்னும் பேதுருக்கு விசுவாசம் வரல. திரும்ப மீன் பிடிக்க போயிட்டான். அவனை திரும்ப அங்க தேடி போய் அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் அவனுக்கு அல்லேலூயா வலது பக்கத்துல வளைய போடுன்ற திரளான மீன்கள் கிடைக்கி. அப்பதான் அவன் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்க ஆரம்பிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, போதாது, நீங்கெல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி காத்துருங்க, பரிசுத்த ஆவி வருவார். சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. பரிசுத்த ஆவி எப்பொழுது வந்தாரோ பேதுரு வாழ்க்கையில, சீசர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்தது, ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்குகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் நம்மேல் பிரகாசிக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கடைசியான ஒரு காரியத்தை வாசித்து நம்ம தியானித்து ஜெபிக்க போறோம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா, சீயோனி நிமித்தமும் எருசலேமி நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும். 3வது கவனிக்கீங்களா? 1 இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. 2வது பரிசுத்த ஆவியில நிரம்புங்க. 3வது அமராமல் இருங்கள். இதுல ஏசாயா 62:1 வாசிக்கிறோம், நீதி பிரகாசத்தை போலவும் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் நான் அமர மாட்டேன், நான் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன். கவனிக்கீங்களா? விட மாட்டேன். போராட்டம் வரலாம், கவனிக்கீங்களா? வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலை உங்களை சோர்வடைய பண்ணிடலாம். உங்க ஜெபத்தை குறைய வைக்கலாம். பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற தாகத்தை குறைய வைக்கலாம். இயேசு கிறிஸ்து மேல இருக்க விசுவாசம் தொஞ்சி போயிடலாம். பல சூழ்நிலை உங்க வாழ்க்கையில உங்களை தளர பண்ணிடலாம். ஆனா அந்த நீதி பிரகாசமா வெளிப்படுற வரைக்கும் இதுல ஏசாயாவில் ஆண்டவர் சொல்லிக்கிறார், அமராமல் இருப்பேன், நான் விட மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ணுவேன், இன்னும் போராடி கொண்டிருப்பேன், இன்னும் பிரயாசப்படுவேன், வெளிச்சம் வெளிப்படும் மட்டும் என் மேல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்க மட்டும் நான் அமர மாட்டேன். அவரை விசுவாசிக்கிறதிலிருந்து குறைய மாட்டேன். பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று நாம் பலவித சூழ்நிலையின் மத்தியிலும் நாம் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். வேதத்துல ஏசாயா 60:1 வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரகாசிக்கிறதுனா என்ன? உங்க ஒவ்வொருவரை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம், தரிசனம், நோக்கம், உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் பெரும் வரை, அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் வரை, அந்த வெளிச்சம் நீதிமான் மேல் பிரகாசித்து அவனை சந்தோஷிப்பிக்கும் வரை நான் அமர மாட்டேன். நான் ஜெபம் பண்ணுவேன்,
நான் கர்த்தரை விசுவாசிப்பேன். ஏனென்றால் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவர்கள் பதில் பெறாமல் போவது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. சத்தமா சொல்லுவோமா அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அன்பு கூட சில நேரம் மாறலாம். ஆனா கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு ஒரு நாளும் நம்புறவங்க ஆமென் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா அல்லேலூயா. நீங்க விசுவாசத்துல சோர்ந்துடக்கூடாது. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற அன்பு பெரியது. ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற பாதுகாப்பு பெரியது. கிருபை பெரியது. சத்தமா சொல்லுவோமா அல்லேலூயா. நல்லா கவனிக்கீங்களா? யோசேப்பு வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலை வந்தது. ஆனா ஒரு நாளில் அந்த யோசேப்பின் வெளிச்சம் பிரகாசித்தது. சத்தமா சொல்லுவோமா அல்லேலூயா. அந்த யோசேப்பின் வெளிச்சம் பிரகாசித்த அந்த நாள் தான் ஒரு வெற்றியின் நாள். அது வரைக்கும் ஆண்டவர் அவனை கைவிட்டார் நினைக்கீங்களா? இல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த கால வேளையில நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பு. அதுவரை வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு சகோதரரால் பகைக்கப்பட்டான். கவனிக்கீங்களா? யோசேப்புடைய சகோதரர் என்ன சொல்றாங்க தெரியுமா? தான் சொப்பனக்காரன் வாரான், அவனை குறித்து கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறத வெளிப்படுத்துறார். கவனிக்கீங்களா? உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியம் வச்சிருக்காரு விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீதிமானுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோசேப்புக்காக ஒரு வெளிச்சம் இருக்கு பாருங்க. ஆனா அந்த திட்டங்கள், தரிசனங்கள் ஒருவேளை நிறைவேறக்கூடாதுன்னு நினைச்சு கூட அந்த சகோதரர் என்ன யோசிக்கிறாங்க? அவனை நம்ம கொன்றுவோம். அப்போ எப்படி அந்த அவன் சொப்பனம்லாம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம். கவனிக்கீங்களா? அப்போதான் ரூபன் சொல்றாரு, கொல்ல வேண்டாம்ப்பா, தண்ணி இல்லாத அந்த கூலியில போடு. அங்கேயும் கர்த்தர் பாதுகாத்து. சத்தமா சொல்லுவோமா அல்லேலூயா. விசுவாசிக்கீங்களா? ஆமென் சொல்லுவோமா? இந்த கால வேளையில யாராவது உங்களை பகைத்தா, கவனிக்கீங்களா, யாராவது உங்களை பகைத்தா ஒன்று நீங்க அறிஞ்சிருக்கணும். உங்களை பகைக்கிறதுக்கு முந்தி அவங்க யாரை பகைத்து விட்டார்கள்? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா ஏசப்பா அப்படிதான் சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆவது அதிகாரம் 18வது வசனம் வாசிப்போம். யோவான் 15ஆவது அதிகாரம் 18வது வசனம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உலக மக்கள் யாரோ உங்களை பகைக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு யாரை பிடிக்கலன்னு அர்த்தம்? யாரை பிடிக்கலன்னு அர்த்தம்? ஏசப்பாவை பிடிக்கல. அல்லேலூயா. அவங்களுக்கு ஏசப்பாவை பிடிக்காததுனால உங்களையும் பிடிக்கல. ஆமென் சொல்லுவோமா? அந்த கால வேளையில யோசேப்பு அதை கவனிக்கல. யோசேப்புக்கு ஒண்ணு தெரியுது, அவங்க என்ன பகைச்சா பரவாயில்ல, என் தேவன் என்னை நேசிக்கிறார். இந்த கால வேளை விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு ஒருபோதும் மாறாது. நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலிருந்து கூட கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். அடுத்து நல்லா கவனிக்கீங்களா? அடுத்து யோசேப்பு அடிமையா விற்கப்பட்டான். போத்திபார் வீட்டுல, ஆதியாகமம் 39:1. போத்திபார் வீட்டுல யோசேப்பு விற்கப்பட்டான். வாசிப்போமா? எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். விலைக்கு வாங்கிட்டான். நல்லா கவனிக்கீங்களா? விலைக்கு வித்தாச்சு. இப்போ அந்த இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறான். கவனிக்கீங்களா? அப்பதான் 10வது வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, போத்திபாரின் மனைவி அவன் மேல் இருக்கிற வெளிச்சத்தை மங்க பண்ணும்படி அவனை சுற்றி பாவம் வருகிறார். அல்லேலூயா. அவள் சொல்லுகிறார், என்னோடு உட்காரு, என்னோடு பாவம் செய். அவன் சொல்றான். அவன் மனசுல கூட நினைச்சிருப்பான், அவட்ட சொல்லியிருப்பானா, சொல்ற அளவுக்கு தைரியம் இருந்திருக்குமா? கவனிக்கீங்களா? உலக பிரகாரமா வெளியே வேணா நான் உனக்கு அடிமையா இருக்கலாம், ஆனா உள்ளான மனுஷன்
என் ஆண்டவருக்கு அடிமை. சத்தமா சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த யோசேப்பு இந்த பாவத்துக்கு என்ன செய்ய மாட்டான்? இடம் கொடுக்க மாட்டான். ஏன்னா நான் என்னை என் தேவனுக்கு அடிமையாய் கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை நீ உன்னுடைய கணவர் போத்திபார் பணம் கொடுத்து வாங்கி என்னை என்னெல்லாம் செய்யலாம் நினைக்கலாம், வாய்ப்பில்லை. ஏன்னா வெளிப்பிரகாரமா நீ என்ன வாங்கி இருக்கலாம், ஆனா என் உள்ளான மனுஷனை என் தேவன் வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மளை விளக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஆக அவன் அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க, அவனை அடிமையா வித்ததுனால பல இக்கட்டுகள் அவனை சுற்றி வந்தது. அவனை தீமைக்குள் பாவத்துக்குள் அமிழ்த்து விடக்கூடிய அதிகாரம் இருந்தது அவன் மேல். ஆனால் அந்த அதிகாரத்தையும் முறித்து தேவனுடைய பலத்தோடு எழும்ப கர்த்தர் யோசேப்புக்கு கிருபை கொடுத்தார். ஏன் சொல்லுங்க? நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளை, சில நேரம் உங்க வெளிச்சத்தை, ஆனா துன்மார்க்கருடைய தீபமோ அணைந்து போ. இந்த கால வேளையில துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு, உலக சிற்றின்பத்துக்கு, பாவத்துக்கு இடம் கொடுப்போமானால் வாழ்க்கையில அந்த தீபம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை, தரிசனத்தை, பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் அணைந்து போய்விடும், மங்கி விடும், அதற்கு பிறகு அணைந்து விடும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு பரிசுத்தமாக, ஆண்டவரே நான் நீதியின் பாதையில் நடக்க என்ன தெரிந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. என் ஆவி, என் ஆத்மா, சரீரம் தேவனுக்கு அடிமை. தேவனுடைய பிள்ளைகள் அன்றைக்கு மரியாள் சொன்னாப்ல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, என் உதடுகள் ஆண்டவருக்கு அடிமை, என் நினைவுகள் ஆண்டவருக்கு அடிமை, என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆக அந்த தீபம் பிரகாசிக்கிறது. கை உயர்த்தி ஆமென் சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது வசனத்துல வாசித்து பார்க்கும்போது, அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருக்கிறான். கவனிக்கீங்களா? பகைக்கப்பட்டான், அடிமையாய் விற்கப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனால் நீதிமானின் வெளிச்சம் பிரகாசித்தது. கை தட்டி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? சத்தமா சொல்வீங்களா? அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நீதிமான மாறுறது எப்படின்னு தான் பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கலாமா? முடியல ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்தா அவர் தூக்கி விட்டுருவார், நீதிமானா மாத்துவார். ஒவ்வொரு நாள் அவரை விசுவாசித்து ஜெபம் பண்ணணும். அடுத்து பரிசுத்த ஆவியானவரை கேட்கணும். பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க நம் வாழ்க்கை இன்னும் பரிசுத்தமாகிறது. யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, தேவ ஆவியை பெற்ற மனுஷன். ஆக அந்த தேவ ஆவியை பெற்ற மனுஷனை இப்போ சத்துரு சிறையில் அடைச்சிருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். கைத்தட்டி கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஐயோ, நான் சீயோன் இல்லையா? நான் தேவ ஜனம் இல்லையா? எனக்கு ஏன் இந்த சிறையிருப்பு? எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? சிறையிருப்புனா என்ன சொல்லுங்க? ஒரு முன்னேற்றமுமே இல்ல, ஒரு முன்னேற்றமுமே இல்ல. ஏதாவது சிறையிருப்புல இருந்து செய்ய முடியுமா? எல்லாமே பிளாக். இங்க போனாலும் அடைப்பு, இங்க போனாலும் அடைப்பு, இங்க போனாலும் அடைப்பு, இங்க போனாலும் அடைப்பு. எங்கேயுமே எல்லாமே பிளாக் தான். சில நேரம் நம்ம வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கும். எங்க பார்த்தாலும் அடைப்பா இருக்கு. நான் ஒரு சிறைக்குள்ள இருக்கிறது போல ஒன்றும் முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் என்ன செய்யறார் பாருங்க. சங்கீதம் 126ஆம் சங்கீதம் 1வது 2வது வசனம் வாசிப்போம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, யார் திருப்புறா? ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சொப்பன மாதிரி இருக்கு. வாசிப்போம் தொடர்ந்து. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும்
ஆனந்த சத்தத்தினால. ஆமீன் சொல்லுவாமா? நீதிமானுடைய வெளிச்சம் சொல்லுங்க சந்தோஷிப்பிக்கும். அப்பொழுது நம்முடைய வாய் ஒரே மகிழ்ச்சி, நம்முடைய நாவு ஆனந்த சந்தோஷம். சத்தமா சொல்லும் அல்லேலூயா நிறைந்து இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? நீதிமானுடைய வெளிச்சம் எப்படி கர்த்தர் சந்தோஷப்படுத்துறார் சொல்லுங்க? பெரிய காரியம் செய்கிறார். எத்தனை பேர் இந்த காலவுல விசுவாசிக்க எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிதான் கர்த்தர் சந்தோஷப்படுத்துறார். நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். நாம் நீதிமான்களாய் மாற இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நாம் நீதிமான்களாய் மாற பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். அதோடு இல்லாமல் ஆண்டவர் சொன்னது போல நீங்க என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? அந்த வெளிச்சம் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன், விட மாட்டேன். அல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கையில வெளிச்சம் வெளிப்பட்டது ஒரு நாள், அது வரை பகை வந்தது. அவனுக்கு விரோதமாக அல்லேலூயா விற்கப்பட்டான். அவன் மேல் அதிகாரங்கள் செலுத்தப்பட்டு அழுத்தப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான். அந்த அனுபவங்கள் முடிவல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? இந்த தீமையான அனுபவங்கள் உங்களுக்கு முடிவல்ல. உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆமென். பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நீதிமானின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். சத்தமா சொல்லும் அல்லேலூயா. அது யாருக்கெல்லாம் சந்தோஷம் சொல்லுங்க? யோசேப்புக்கு சந்தோஷம். அந்த எகிப்து தேசத்துல அவனை ஒரு பெரிய அதிபதியா கர்த்தர் வைத்திட்டார். யோசேப்புக்கு சந்தோஷம், அவன் குடும்பத்துக்கு சந்தோஷம். கவனிக்கீங்களா? தேசம் எங்கும் பஞ்சம், யோசேப்பு குடும்பமும் பஞ்சத்துல இருக்கு. ஆனா அந்த பஞ்சத்துல இருந்து காப்பாத்தி அந்த குடும்பத்தை செழிப்புக்குள்ள கொண்டு போக கர்த்தர் யோசேப்பு மேல வெளிச்சமா பிரகாசிக்கிறார். இந்த கால வேளையில நீங்க நீதிமானா இருக்கிறது வீண் கிடையாது தேவ பிள்ளைகளே. கர்த்தருக்கு பிரியமா வாழ்வது வீணா போகாது தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஆண்டவர் தேடுகிற நாட்கள் வீணானது கிடையாது தேவ பிள்ளைகளே. சில இக்கட்டான சூழ்நிலையும் கடந்து வரலாம், ஆனா உங்களுக்காக ஒரு அற்புதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நன்மைகளை வைத்திருக்கிறார். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இல்லையா பாஸ்டர், கஷ்டமா தான் இருக்கு. என்னைய பார்க்கும்போது எனக்கு அந்த அளவு என்ன இல்லை, மகிழ்ச்சி இல்லை. யோசித்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் என்ன பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிங்க? இல்லை. இன்னும் வேதம் சொல்லுகிறது, அமராது இருப்பேன், விடக்கூடாது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சந்திக்கணும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும், விட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. சில போராட்டம் உங்க வாழ்க்கையில வரலாம், நெருக்கம் வரலாம், சோர்ந்துடக்கூடாது. எழும்பி எழும்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் வரும். ஆமென் சொல்லுவோமா? உங்கள் மேல் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும். யோசேப்புக்கு ஒரே மகிழ்ச்சி. யோசேப்பு குடும்பம்லாம் வந்துட்டாங்க, ஒரே மகிழ்ச்சி. அவன் மட்டும் குடும்பத்துக்கு மட்டுமா மகிழ்ச்சி? கவனிக்கீங்களா? எகிப்து தேசத்துக்கே மகிழ்ச்சி. எகிப்து தேசத்துல இருந்து எல்லாரும் யார்கிட்ட தான் வராங்க சொல்லுங்க? எல்லாம் யோசேப்பிட்ட வராங்க. யோசேப்பு ரொம்ப வயிறு பசிக்கு சாப்பாடு கொடுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. யோசேப்பு தான் எல்லாருக்கும் கொடுக்கிறார், எடுத்து எடுத்து கொடுக்கிறார். கொடுக்கன்னு வந்துட்டே இருக்கு. ஒரே மகிழ்ச்சி அவனுக்கு, கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுவோமா? அதை கொடுக்கறதுல வாங்கிட்டு போறாங்க, அவங்க மகிழ்ச்சியா. ஆமென் சொல்லுவோமா? இந்த மகிழ்ச்சியின் ஆசீர்வாதம் சத்தமா சொல்லும் அல்லேலூயா. உங்களை கர்த்தர் பார்த்தீங்களா? அவரை திருப்தியாக்கி அவர் குடும்பத்துக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்த வச்சு, தேசத்துக்கே கொடுத்து சந்தோஷப்படுத்த வச்சு, அவரையும் சந்தோஷப்படுத்தி, இந்த மகிழ்ச்சியான ஆசீர்வாதத்துக்கு காரணம் நீதிமானுடைய வெளிச்சம்
சந்தோஷிப்பிக்கும். சத்தமா சொல்லும் அல்லேலூயா. ஆனா துன்மார்க்கருடைய தீபம் அணைந்து. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க வாழ்க்கைய பிரகாசமா வைப்பார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் வழிகளை திறந்து தருவார். ஆனா அந்த நீதியின் பாதைய, நீதிமானுக்குரிய அந்த கிரியைகளை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, விட்டு விலகவே கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், பாருங்க இவங்கெல்லாம் என்னை வெறுக்கிறாங்களே. இல்ல, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், இப்படி என்னைய கீழே ஒரு அடிமை போல வைத்து விட்டாரே. இல்ல, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஐயோ நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், இங்கு போனாலும் தடை, இங்கு போனாலும் தடை. இல்ல, தொடர்ந்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, விடாதீர்கள். வெளிப்படும் மட்டும், வெளிச்சம் பிரகாசிக்க மட்டும் அமராமல் இருப்பேன், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். அந்த வெளிச்சம் ஒரு நாளில் பிரகாசிக்கும். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா?